Hi, hello viewers, welcome to Nakshatra Tamil channel. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. பொங்கல் செலிப்ரேஷன் vlog வந்து உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன். ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மசாலா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறையா மசாலா பாக்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டேன். முன்னாடி வந்து அந்த அஞ்சரைப்பெட்டின்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக்கில், அதுக்கப்புறம் உட்டனில், அது மாதிரிலாம் பண்ணால் கூட எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடே ஆகலை. ஏன்னா நிறைய வந்து இடத்த அடைக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா அந்த மசாலா பாக்ஸுக்கு மட்டுமே வந்து ஒரு குட்டி ஷெல்ஃப் மாதிரி இருந்தால் அழகாக அந்த குட்டி குட்டியாக பாட்டில் வாங்கி அழகாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்குனால இந்த ஷெல்ஃபை வந்து வாங்கினேன். அதை நான் வந்து ஓப்பன் பண்ணாமலே ரொம்ப நாள் வந்து வரைக்கும் டைமே இல்லாமல் அப்படியே நான் வந்து கடந்தது. பண்ணணும்னு நினைக்கும்போது ஏதாவது ஒன்று வந்து மாறி ஹெக்டிக்காக இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. இன்றைக்கி தான் அது ஓப்பன் பண்ணேன். ஸோ இந்த ஷெல்ஃபு வந்து அமேசானில் தான் வந்து நான் வந்து வாங்கினேன். ரொம்ப லைட் வெயிட்டு, ஆனால் வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து ஈஸியாக வந்து அதை வந்து நம்ம செட் பண்ணிட முடியும். இதை மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அதை அழகாக ஸ்க்ரூலாம் இதில் வந்து ஸ்க்ரூ கிடையாது, ஆணி அடிக்க தேவை கிடையாது. அழகாக ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஃபிட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி ஈஸியாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்பவே கிச்சனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கிச்சன் கார்னரில் இதை மாதிரி ஒரு ஷெல்ஃபை வந்து வச்சுட்டு இது மேலே வந்து பாட்டில் தாராளமாக ஒரு 8 மசாலா பாக்ஸ் 9 மசாலா பாக்ஸ் வரைக்கும் நம்மளால் வைக்க முடியும். இதுவே வந்து ரொம்ப ஸ்லிம் சைஸ் பாட்டிலாக இருந்தால் தாராளமாக வந்து டபுள் ரோ கூட நம்மளால் வைக்க முடியும். ஸோ இப்போ எல்லாருமே வந்து கண்ணாடி ஜார் தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு உங்களுக்கு எது மாதிரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு மசாலா பாக்ஸுக்கு எது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, நீங்கள் எதை மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு கண்ணாடி ஜார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுனால காலையில் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்பீடாக சமைக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் என்னாகும், பதட்டத்தில் கை தவறி கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்ம கடகடான்னு வேலை செய்வோம், சம்டைம்ஸ் ரொம்ப லேட் ஆகிடும். ஃபாஸ்ட்டாக சமைச்சிட்டு நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி சமயத்தில் எனக்கு அந்த கண்ணாடி பாட்டில் வச்சாக்க கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் நான் அந்த மோஸ்ட்லி வந்து இது மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுறதுல கண்ணாடி பாட்டில் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. முக்கியமாக அந்த மசாலா இதில், ஏன்னா நம்ம நிறைய கடுகு உளுத்தம்பருப்புலாம் எடுத்து போடும்போது கை தவறி விழுந்துருச்சுன்னா உடஞ்சிரும். அது அப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சாப்பாடுலலாம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா நம்ம சமைக்கும் போது. அதனால் நான் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ பெரிய பாட்டில்ஸ்லாம் 1, 2 நான் வச்சுருப்பேன். கண்ணாடி பாட்டில் இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் பேப்பர் வந்து போட்டுட்டு, ஏன்னா எண்ணெயெல்லாம் வச்சாக்க எண்ணெய் கரைப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக போட்டுட்டு இதை மாதிரி அழகாக வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டேன். இதில் மஞ்சள் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறது கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி யூஸ் பண்ணுவோம், மிளகு ஜீரகம் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு மில்க் மெய்டு இது மாதிரிலாம் வந்து வச்சேன் நான். ஸோ இது மாதிரி ஸ்லிம் பாட்டில் கிடச்சதுன்னா இன்னுமே நிறையா நீங்கள் வந்து குட்டி குட்டியாக நிறைய வந்து வச்சுக்கலாம். நம்ம இனிமேல் தான் அதை எது வந்து வச்சனால, ஏன்னா அது கிளாஸில் கிடைக்கிறதுனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. 1, 2 தான் கிளாஸில் வச்சுருக்கேன். வந்து அது பிரேக் ஆகாமல் இருக்கணும்னு ரொம்ப கவனமாக வச்சுருக்கேன். நீங்கள் எதை மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, முக்கியமாக மசாலா பாக்ஸுக்கு அஞ்சரைப்பெட்டி எந்த அளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஏன்னா என்னோடய கிச்சன் சைஸ் வந்து ரொம்பவே சின்னது தான், அந்த கிச்சன் மோடை. ஸோ அந்த மேடையில் வந்து நம்ம வைக்கும்போது இடம் அடைக்காமல் இருக்கணுங்கிறதுனால இதை மாதிரி ஒரு ஷெல்ஃப் வாங்கி வச்சது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோகனட் ஆயிலெலாம் கூட நான் வச்சுக்கிட்டேன் நான். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ. ஸோ நான் செட் பண்ணும்போது என்ன வச்சுருந்தேனோ அதை மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ரொம்பவே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு நான் சொல்லணும். தம்பனையில் பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த டைட்டிலை பார்த்தே. ஸோ வந்து நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் எண்டில் நான் வந்து அது என்ன குட் நியூஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த
பாலக்கீரை சப்பாத்தி வீடியோ வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஸோ அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்போ பாரு சப்பாத்தி பூரி அப்படின்னு பண்ணுறது இல்லாமல் இந்த பாலக்கீரை குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா கீரையும் வந்து உடம்புக்கு சேரணுங்கிறதுக்காக இந்த பாலக்கீரையை வந்து ட்ரை பண்ணது தான். பாலக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. பாலக்கீரையை இதை மாதிரி நல்லா ஆஞ்சிக்கிட்டு அதில் ஜீரகம், மஞ்சப்பொடி, 2 பச்சை மிளகா, நீங்கள் பூண்டு சேர்த்துப்பீங்க அப்படின்னாக்க பூண்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல கீரையை நான் வந்து அலசிட்டேன். அலசினதுக்கு அப்புறமா இதை மாதிரி ஒரு சவுண்டு குக்கரில் வந்து ஒரே ஒரு சவுண்டு வந்து வேக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு பூண்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஏன்னா நான் மசாலா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னா பூண்டும் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம சப்பாத்திக்கு வந்து தண்ணி ஊற்றி வந்து பிசைஞ்சு வைப்போம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த கீரை இந்த சாறை வந்து நல்லா ஊற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் 2 ட்ராப் நெய்யோ எண்ணெயோ நீங்கள் வந்து ஊற்றி இதை மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கே வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வெங்காயம், தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த சப்பாத்தியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பதம் சப்பாத்தி மாவுக்கு உள்ள பதம் வரணும் இல்லையா, அது மாதிரி நல்லா பிசைஞ்சு தனியாக ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி இடும்போது இன்னுமே நல்லா இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா நான் வந்து ஈஸியான மெத்தடில் இப்படி தான் செய்கிறேன். அது எப்படி நான் காட்டுறேன். இதை மாதிரி வந்து வெண்ணெய் வந்து போட்டுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு அதெல்லாம் வந்து போட்டு நம்ம வந்து வதக்கிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சமாக தான் நான் வெண்ணெய் போடுறேன். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து போட்டுக்கலாம் நமக்கு தேவையானதை. இதில் வந்து நீங்கள் வந்து எதை மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது முடிஞ்சால் வந்து சொல்லுங்கள். நிறைய மெத்தட் இருக்குது பன்னீர் பட்டர் மசாலா. நான் வந்து குயிக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து கேஷ்யூ நட்டை கொஞ்சமாக வந்து போட்டு அந்த வெண்ணெய் பட்டர் வந்து உருகினதுக்கப்புறமா இதை மாதிரி வறுத்துக்கிறேன். நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வெங்காயமும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவு வதக்கினா தான் அந்த பன்னீர் பட்டர் மசாலா அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடுதுங்க, அது ஒரு நல்லா இல்லை. அதனால் நல்லா பச்சை வாசம் போகிற அளவில் வெங்காயம் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிக்ஸியும் அதில் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க தக்காளியும் போட்டுக்கிறேன். நான் ஒரு 3 தக்காளி வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி சாறில் தான் வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து வேகும். ஸோ இதோடு சேர்த்து கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடர்னு சொல்கிறத 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க அந்த கொரியாண்டர் பவுடர் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைக்கலாம். ஸோ அசைடு வந்து பார்த்திங்கனாக்க இந்த சப்பாத்தி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி மாதிரி நல்லா இட்டு வாட்ட வேண்டியதுதான். இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, நம்ம நினைப்போம் அந்த கீரை வந்து செய்யும்போது வாசனை பச்சை வாசனை ஏதாவது வந்துருமான்ட்டு. சுத்தமாக வாசனை வராதுங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த தக்காளி அதெல்லாம் வதக்கினதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் பன்னீரும் இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பன்னீரையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து வெண்ணெயை இதே மாதிரி உருக்கிட்டு அதில் ஒரே ஒரு பிரியாணி இலை மசாலா நீங்கள் சேர்ப்பீங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு எப்படிலாம் வந்து இந்த பிரியாணிலாம் பண்ணும்போது மசாலா சேர்ப்பீங்களோ அதை சேர்க்கலாம். நான் ரொம்ப மசாலா போட மாட்டேன். அதனால் அந்த கொஞ்சோண்டு பட்டை லவங்கம் மட்டும் போட்டு பிரியாணி இலையும் போட்டு இந்த அரைச்சி விட்டதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு உப்பும் போட்டு கலந்து நல்லா பண்ணுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் இன்னும் கொஞ்சம் வந்து க்ரீமு அதுக்கப்புறம் மெத்தி இலை சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டர் சேர்ப்பாங்க. ஸோ இதெல்லாமும் சேர்த்திங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீரை வந்து இது மாதிரி போட்டு நல்லா வந்து அதை கொதிக்க விட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு அந்த வாசனையெல்லாம் போய் அந்த நல்ல ஒரு மாதிரி க்ரீமி பதத்துக்கு வரும். அந்த சமயம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம சப்பாத்தியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கீரையை போட்டு சமைக்கிறதுனால நமக்கு கீரை வாசனை வந்துடுமோ பச்சை வாசனை வந்துடுமோ அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். கண்டிப்பாக வரவே வராது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இதை மாதிரி சப்பாத்தி பண்ணி கொடுத்தீங்க, அது லஞ்சுக்கெலாம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷில் வந்து இந்த பாலக் கீரையை போட்டு சப்பாத்தி பண்ணுறது அப்படிங்கிறது இது ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டு அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் இந்த ஃபுட்டை. ஸோ பட்டரை வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுட்டு இதை மாதிரி இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் க்ரீமு அண்ட் மெத்தி பவுடரையும் வந்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா. இதுதான் நான் ஈஸியான மெத்தடு நான் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரை சப்பாத்தி நல்லா பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா வேகிற வரைக்கும் வச்சுட்டு எடுத்தீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா
அருமையான பாலக்கீரை போட்ட சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ் லஞ்சுக்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் டின்னராக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குற டிஃபனாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் இது. ஸோ இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ எண்டில் வந்து ஒரு குட் நியூஸ் சொல்கிறதா சொன்னேன். ஸோ அது என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட ஆன்மீக சேனல் நக்ஷத்ரா சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியலை. தெரியாதவங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் டிவோஷனல் சேனல் வந்து பார்த்திங்கன்னா 20,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம வந்து நினச்சிட்ருப்போம், நம்ம ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்க ஒர்க் பண்ணிவிட்டு உடனே வந்து பலன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஆனால் நான் ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸ்லோவாக வந்தாலும் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு நாளைக்காவது ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து லேட் ஆகலாம். ஆனால் வெற்றிங்கிறது வந்து தள்ளி போனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம்தான். வெற்றி கிடைக்கிற வரைக்கும் எதுவுமே நீங்கள் வந்து விடாதீங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ நான் ஆன்மீக சேனலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஜெய்ப்பூரி குர்த்தி ஃப்ரம் ஸ்ருதி பொட்டிக் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப ரொம்ப நைஸாக ஆஃபீஸ் வியர்ஸ்க்கு, டெய்லி வியருக்குலாம் இந்த குர்த்தி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. பேண்ட்டு, குர்த்தி, அதுக்கப்புறம் ஷாலோட வருது. ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக, மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக, போடுறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 550, 450, 350 அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி, ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகுது, அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 550 வந்து ரேஞ்சில் வந்து கிடைக்கிது. ஏன்னா 3 ட்ரிபிள் செட் வருது. இதுலேயே 450க்கெலாம் கூட வருது. அது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க், இது மாதிரி ஃபால்ஸ் மிரர்லாம் எதுவுமே இருக்காது அதில். ஸோ இது வந்து அந்த ஃபால்ஸ் மிரர்லாம் இருக்கிறதுனால ஒரு 100 ருபீஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணதுனால உங்களுக்கு வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது திரும்பவும் அதே தான். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கடைசி வரைக்கும். வெற்றி அப்படிங்கிறது நம்ம கைக்கேற்ற தூரம் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஃபெயில் ஆகாது. கடவுள் நமக்கு துணையாக இருப்பாங்க. டாடா பை பை.